இளையராஜாவினுடைய இசையில ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின ஹிட் பாடல்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இளையராஜாவின் இசையில ஸ்வர்ணலதா அவர்கள் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் அனைவராலும் ஜனரஞ்சகம் ரசிக்கப்பட்ட சில பாடல்களை மட்டுமே இந்த வீடியோவில் எடுத்து வந்திருக்கேன். இந்த பாடல்களை எல்லாருமே ரசிச்ச பாடல்கள். இதுல ஒரு சில பாடல்கள் தவறி இருந்துச்சுன்னா பரந்தராமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சார் நண்பர்களே, இதுல நம்ம பார்க்க போற முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்திரியன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இரண்டாவதா தர்மதுரை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. மூன்றாவதா சின்னத்தம்பி திரைப்படத்துல இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். நான்காவதா இதே சின்னத்தம்பி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான சோக பாடல். ஐந்தாவதா என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல். இதே திரைப்படத்தில் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான சோக பாடல். அடுத்ததா கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின ஒட்டுமொத்தமா எல்லாரையும் ஆட வச்ச இந்த பாடல். அடுத்ததா ஊரெல்லாம் உன்பாட்டு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு மெல்லிசை பாடல். தளபதி திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான துள்ளலான பாடல். இதே திரைப்படத்தில் ஸ்வர்ணலதா அவர்கள் குழுவினருடன் இணைந்து பாடிய இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல். மன்னன் திரைப்படத்திற்காக எஸ்பிபியோடு இணைந்து ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல். பாண்டித்துறை திரைப்படத்திற்காக எஸ்பிபியோடு சேர்ந்து இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதே திரைப்படத்திற்காக மனோவோடு சேர்ந்து இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். சின்னத்தாயி திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாசுடன் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடின இந்த ஒரு கிராமத்து காதல் பாடல். உன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் திரைப்படத்திற்காக எஸ்பிபியோடு ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடின இந்த ஒரு மெகா ஹிட் காதல் பாடல். சின்னவர் திரைப்படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பிபியோட ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான சோக பாடல். இது நம்ம பூமி திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாசுடன் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான சோக பாடல். மாப்பிள்ளை வந்தாச்சி திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். தேவர் மகன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல். இதே திரைப்படத்தில் இரண்டாவதா ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய எல்லாராலும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடல். சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துல ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். இதே திரைப்படத்தில் வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல். அரண்மனை கிளி திரைப்படத்துல ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். தர்மசீலன் திரைப்படத்துல ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். உடன்பிறப்பு திரைப்படத்துல ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. வள்ளி திரைப்படத்துல ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான மெல்லிசை பாடல். சின்ன ஜமீன் திரைப்படத்துல ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல்.
இதே திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின இன்னொரு துள்ளலான பாடல். அமைதிப்படை திரைப்படத்துல சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளை. சக்திவேல் திரைப்படத்துல சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். வீரா திரைப்படத்துல சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். இதே வீரா திரைப்படத்துல சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல். பிரியங்கா திரைப்படத்துல வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல். செவந்தி திரைப்படத்துல வந்த ஒரு மெல்லிசையான காதல் பாடல். பூங்குயிலே பூமகளேவா. இதே திரைப்படத்துல சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல். பெரிய மருது திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துல சொர்ணலதா அவர்கள் பாடின ஒரு ஏக்கத்துடன் கலந்த ஒரு காதல் பாடல். ஆனழகன் திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். வீர தாலாட்டு திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல். இதே திரைப்படத்துல இவங்க பாடின ஒரு இனிமையான கிராமிய காதல் பாடல். இதே திரைப்படத்துல இவங்க பாடின இந்த ஒரு தாலாட்டு பாடல். தர்மா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். தலைமுறை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். காதல் கவிதை அப்படிங்கிற அந்த திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் தன்னுடைய குரலை வித்தியாசமா ஆக்கி பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ராஜஸ்தான் திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். கும்மிப்பாட்டு திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின ஒரு கிராமிய கலக்கலான ஒரு பாடல். இதே திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின ஒரு தெம்மாங்கு பாடல். இதே திரைப்படத்தில் சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதே திரைப்படத்துல இந்த பாடலை 2 முறை சொர்ணலதா அவர்கள் பாடியிருப்பாங்க. இனிமையா இருக்கும், கேட்டு பாருங்க. அந்தப்புறம் திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். கரிச காட்டுப்பூவை திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான ரம்மியமான பாடல். அழகி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல். ரவணா திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல். பள்ளி முடிச்ச கொண்டையிலே அடைய மனச சொருகி வச்ச பெண்மையிலே. நண்பர்களே, இளையராஜாவினுடைய இசையில சொர்ணலதா அவர்கள் பாடின ஹிட் பாடல்கள் மற்றும் அனைவராலும் ரசிக்கப்பட்ட பாடல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது பாடல்கள் விடுபட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா எந்த பாடலையும் விட்டுட்டு வரல அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சுட்டி காட்டுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோல சொர்ணலதா அவர்கள் எந்த இசையமைப்பாளர்களுடைய இசையில பாடின பாடல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றத மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த பதிவுல அந்த பாடல்கள் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு சேர்க்கலாம். சார் நண்பர்களே, இப்ப உங்களுக்கு இளையராஜாவினுடைய இசையில சொர்ணலதா அவர்கள் பாடின சூப்பர் ஹிட் பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன்.
அதை நீங்க பார்த்து தனியா இருக்கும்போது கேட்டு ரசித்து பாருங்க. சார் நண்பர்களே, நீங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான பதிவுகளை வந்து அடுத்தடுத்து நீங்க பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் இது மாதிரியான ஒரு இசை சார்ந்த ஒரு பதிவோட உங்களை சந்திக்கிறேன். இசையோடு இணைந்திருப்போம். வாழ்க வளமுடன்.